என்ன காஞ்சனா குழந்தை மாதிரி உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க? லாலிபாப் வாங்கிட்டு வரல? லாலிபாப்பா? ஆமா, நான் தான் உங்க பார்வையில ஒண்ணும் தெரியாத பச்சை பாப்பாவா தெரியறேன்ல, அதான் லாலிபாப் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். யாரு? நீயா? நீயா ஒண்ணும் தெரியாத பாப்பா? கொஞ்சம் ஏமாந்தா என்ன ஒரு கை சோத்துல வச்சு முழுங்கிடுவ காஞ்சனா. திதி முடிஞ்சிருச்சா? லீலாவதி ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா? பாய் பாய் அண்ணே, நான் நிம்மதியா மேலோகத்துக்கு போறேன்னு உங்க தங்கச்சி டாடா காமிச்சிட்டு போனாளா? அங்க என்ன பாக்குறீங்க? அவங்க சொல்லல, நான் தான் சொல்ல வச்சேன். திதி பண்ண இடத்துல உங்களை பார்த்ததா ஊரு சொன்னுச்சு, அதை வச்சு இவங்களை கேட்டேன். இவங்க வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? காஞ்சனா நான் என்ன சொல்ல வரேன்னு என்ன என்ன சொல்றா உங்க பொண்டாட்டி திலகா? நல்ல சிரிச்ச மாதிரி பேசினாளா? பொது இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணால காதல் வலைய வீசினாளா? எப்ப அவ கழுத்துல மறுத்தாளி கட்ட போறீங்க? இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. நான் போனது நீலாவதிக்காக, திலகாவுக்காக இல்ல. டேய், என்ன என்னடா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்க? உண்மையை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். காஞ்சனா, யார்கிட்ட நடிக்கிற? இந்த காஞ்சனா கிட்டே வா. இங்க பாரு, என்ன தைரியம் உனக்கு? ஏட போய் சொல்ற? உண்மையை சொல்லு, சொல்லுடா. உன்னுடுவேன். திரும்ப திரும்ப போய் சொல்லாத, திரும்ப திரும்ப நடிக்காத. நீ கதை விடுறது காஞ்சனா கிட்ட. உனக்கு தெரியாம நான் ஒரு வாய் கூட சாப்பிடுறது இல்ல. நீ என்னடானா என்னையே சாப்பிட நினைக்கிறியா? விதவையானாலும் பரவாயில்லன்னு கொன்னுடுவேன். அந்த திலகா உன் பேரை சொல்லி எவன் கர்ப்பத்தையோ சுமந்துட்டு இருக்கா. வக்கீல பார்த்து அவன் மேல கேச போடுறான்னு சொன்னா நீ திதி கொடுக்கற சாக்குல அவ கூட ஜோடி போட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. அந்த மானம் கெட்டவள மனைவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீலாவதிக்காக தான் நாங்க போனோம். அவ்வளவு நல்லவனா நீ? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.